கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி முதலாய். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுடைய முதல் அனுபவங்கள் எல்லாமே வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற ஒரு ஸ்பெஷலான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய படங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல்ஸ் ஆஃப் மூவிஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மியூசிக் வந்து நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சினிமாவுடைய அவருடைய முதல் அனுபவங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இசையமைப்பாளர் ஜெய் பிரகாஷ் அவரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து முதலாயின்றதுனால உங்களுடைய சினிமாவுடைய முதல் அனுபவங்கள் எல்லாமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு அமையும் நம்புகிறோம். ஸோ வந்து சினிமா அப்படின்றது வந்து எல்லாருடைய ட்ரீம்ஸாக இருக்கும். ஸோ சின்ன வயசில் பொதுவாகவே படம் பார்க்கும்போது பாட்டு கேட்கும்போது ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அது எப்படி இருக்கும், அந்த உலகத்தை நம்மளும் வாழ்ந்து பார்த்தோன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கூடயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள எப்போ வந்தது? சின்ன வயசில் நம்ம படிக்கும்போது எனக்கு மியூசிக் கேட்கும்போது எல்லாமே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து எனக்கு அப்போ மியூசிக் தெரியாது. வேறு ஏதாவது கூட இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாதிரி இந்த டேபிளில் எல்லாம் தட்டி தட்டி அதையும் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி பாட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் கூட பார்ப்பேன். நான் இதில் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ இருந்து இப்போ மியூசிக் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்து காலேஜ் படிக்கும்போது தான் பொன்னுசாமி அப்படிங்கிற குருநாதர்கிட்ட இசையை கற்றுக்கிறேன். அவர்கிட்ட வழக்கமாக கற்றுக்க போகும்போது அவருக்கு 10ல் 11 தான் என்ன தெரிஞ்சுது. முதல்ல சும்மா ஹார்மோனியத்தை கொடுத்தாரு ஒரு மாதம். அப்போ என்னுடைய ஈடுபாடு பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஹார்மோனியம் கற்றுக்கிறத விடு, உனக்கு இசை கற்றுத்தர்றேன்னாரு. ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷன் ஆச்சு. அப்படியே அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, இளையராஜா இவங்களுடைய பாடல்களை கேட்டு 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 ஒரு இதாக வந்துட்டோம். சினிமாவுக்கு நான் 2010 தான் இங்கே சென்னைக்கு வரேன். கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இது அதுக்கு முன்னாடி ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் ஊரில் இருந்து திரு தர்மராஜ் அப்படிங்கிறவர் நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ஓகே. அண்ட் வந்து சினிமாக்குள்ளே வந்தோடனே அஃப்கோர்ஸ் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும், ஏற்கனவே வந்து இருக்கிறவங்க கிட்ட கற்றுக்கணும், மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கூட இருந்து? அது கூட இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முடியல சூழ்நிலை. ஆனால் ஒர்க் பண்ணுறதை பார்த்த அனுபவங்கள் இருக்குது. அது ஐயா எம்எஸ் விஸ்வநாதனுடைய கடைசி கொஞ்சம் காலங்களில் அவர் பண்ணுற கம்போசிங், அந்த ரெக்கார்டிங் எப்படி ஸ்டைல் பண்ணுறாரு, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எனக்கு திரு அனந்தராம சுப்பிரமணியன் சொல்லி என்னுடைய நண்பர், அவருடைய மூலமாக எனக்கு கிடைச்சது. பெரிய ஒரு சந்தோஷம். அவர் கூட ட்ராவல் பண்ணீங்களா? அவர் கூட அவருடைய ரெக்கார்டிங் காரியங்கள்லாம் கூடவே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு. எப்படி இருந்தது அவருடைய ரெக்கார்டிங்ஸ்லாம்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அவர் சிங்கம். அவர் வேலை வாங்குற விதமே வேற. அதாவது ஸ்ட்ரிக்டாக இல்லாதது மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வேலை நேரத்தில் ரொம்ப கடுமையாக தான் செயல்படுவார். எதுவும் சொல்லிட்டாருனாலும் அப்புறம் அவரை அது ஒரு நைஸாக மியூசிஷியன்கிட்ட கேட்டு வேலையை வாங்கிடுவார். வரும் வந்துடும் வாசிக்கு வந்துடும் வாசி அப்படிம்பார். அப்படியே நைஸாக அழகாக சொல்லி வேலையை வாங்கிடுவார். எத்தனை வாட்டி டைரக்டர்ஸ் டியூனில் வேறு மாதிரி கேட்டாலும் அப்படியே தண்ணிப்பட்ட பாடாக போட்டுக்கிட்டே இருப்பார். இன்னொரு இதாக சொல்லப்போனால் ஏன் நம்ம நியூஸ் பேப்பர்ஸை கொடுத்தா கூட தன்னை மறந்த பாடி டியூன் போட்டே வேணாலும் இருப்பார். அவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அவர். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக. விஸ்வநாதன் சார் கிட்ட நீங்கள் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து சினிமாக்குள்ளே வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி, யார் மூலயமா உங்களுக்கு கிடைச்சது, எப்படி உள்ளே வந்தீங்க? அதான் என்னுடைய ஊரில் இருந்து தான் அவர் மிஸ்டர் தர்மராஜ் அவர் வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார் படம் பண்ணுறதுக்காக. அப்புறம் அந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் லிரிக்ஸிஸ்ட் ஜெயமுரசு அப்படிங்கிறவர் வந்து எனக்கு முத்துநகரம் படத்துக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி அதில் ட்ராவல் ஆகி அந்த படம் தான் எனக்கு முதல்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அது என்ன மாதிரியான மியூசிக் சார்? அது வந்து ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி. அதுவே ஒரு பயங்கர எந்துவாக இருந்திருக்கும் எனக்கு ஆரம்பத்தில் இல்லையா? நல்லா இருந்துச்சு. நல்ல படம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே வந்து அந்த த்ரில்லிங் மூவி அப்படின்றதுனால வந்து அந்த குத்துப்பாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த சாங்ஸ்லாம் வந்து அவர் கதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருடைய அவர் ஸ்டைலுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்களா, இல்லை இதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அவருக்கு புரிய வச்சிங்களா? இல்லை, அது கண்டிப்பாக டைரக்டருக்கு புரியணும் இல்லையா? டைரக்டருக்கு புரியாமல் நம்ம வேலை செய்ய முடியாது. அவர் எப்படி விரும்பினாரோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். அவர் ஹி வாஸ் வெரி ஹாப்பி.
சூப்பர் சூப்பர். நல்லபடியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ வந்து இந்த முதல் படம் வந்து அந்த சினிமாவில் அந்த தேட்டரில் உங்களுடைய மியூசிக் எஃபெக்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுடைய மியூசிக்கை? அதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? நம்ம வந்து எவ்வளவோ நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிக்கும்போது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சவுண்டில் விஷுவலோட அப்படி ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பரவசமான ஒரு சந்தோஷம்தான் அது. அந்த படம் திருப்பதி அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் எனக்கு 2வது படம் பண்ணும்போதும் எனக்கே தான் அந்த சான்ஸை கொடுத்தாரு. திருட்ரயில் அப்படிங்கிற படம் கொடுத்தது மட்டும் இல்லை, என்ன அந்த படத்தில் நடிக்கவும் வச்சார். டிடியாக நடிச்சிருக்கேன் அதில். எப்படி இருந்தது நடிப்பு உங்களுக்கு? நடிப்பு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்து. மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப சுலபமாக தெரிஞ்ச மாதிரி இருந்து. ஆனால் நடிச்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். சுவாரஸ்யமாக அதில் சொல்லப்போனால் ஷூட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னேன். 6 o'clock அப்படின்னாரு. நான் 6 மணிக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸோட காஸ்டியூமோட ரெடியாக போய் லொக்கேஷனில் போய் நின்றுட்டே இருக்கிறேன். 6 மணி தாண்டியாச்சு. 6 மணின்னா அங்கே 5 மணிக்கே காலமாக எல்லாம் செட்டில் ரெடி ஆகிட்டாங்க. போயிட்டே இருக்குது. ஆனால் ஈவினிங்காக ஈவினிங்கிறத கேட்க மறந்துட்டேன். ஈவினிங் 6 o'clockங்கிறது தான் உண்மை. அது வரைக்கும் நான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டே இருக்கிறேன். கரெக்டாக 6 o'clock என்னை கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆக்ஷன்னாரு. குழம்பிட்டேன். என்ன சார் காலம்லேருந்தே ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருந்தீங்களே அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன் சென்ட்ராயின் சார் இருந்தார் எனக்கு காம்பினேஷனுக்கு. அவர் ஸ்பாட்டில் வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்புறம் பார்த்தேன் ஸ்கிரிப்டெல்லாம் ஒரு பக்கம், சிச்சுவேஷன் இதுதானே, நம்ம இனி ரியாக்ட் பண்ணேன். ஓகே டேக். ஓகே. ஸோ அந்த படத்தோட பாடல்கள் என்ன மாதிரி வந்திருக்கு சொல்லுங்க. அந்த படத்துலையும் அதுவும் இதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அதுவும் கிராமத்துலேருந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஓடி நகரத்துக்கு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் அதோட பயங்கரமான பிரச்சனைகள், அதை எப்படி சந்திச்சாங்க, அது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். அதில் எல்லாமே கொஞ்சம் மென்மையான பாடல்கள் அப்படி நான் சொல்லிக்கிட்டேன். இது நம்ம ரொம்ப குத்து அது இதெல்லாம் ஒரு குத்து பாட்டு, சின்னலாம் காதல் பாடல்கள்லாம் கொஞ்சம் மென்மையாகவே பண்ணோம். அதுவும் ரொம்ப அருமையாக. ஓகே. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு படம் அப்படின்னா அதில் 5 பாடல்கள் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து டான்ஸ் சாங்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ வந்து மாண்டேஜ் சாங்ஸாக நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மியூசிக் டைரக்டர்ஸாக வந்து நீங்கள் அதை என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? மாண்டேஜ் சாங்ஸாக வந்து உங்களோட மியூசிக்கை காட்டுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இது நம்ம வந்து கொஞ்சம் டான்ஸாக பழைய ட்ரெண்ட் கொண்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கா? ஒரு பாடல் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷுவலும் கிளியராக இருக்கணும். இப்போது பழைய காலத்தில் அப்படி இல்லை. நமக்கு யாருக்கும் விஷுவலோடு சேர்ந்து பாடல்களை கேட்குறதுக்குள்ள வாய்ப்பு அன்றைக்கி தியேட்டரில் மட்டும்தான் முடியும், இல்லை டெலிவிஷனில் பார்க்கணும். இப்போ எல்லாம் ஆல் டுகெதர் நெட் இருக்குது, ஃபோன்லேயே எல்லோரும் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த விஷுவல் நல்லா இருக்கணும். அது மாண்டேஜாக இருந்தாலும் சரி தான், அது லிப் மூமெண்ட் உள்ளதாக இருந்தாலும் சரி தான், என்ன மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் அந்த விஷுவல் பார்த்தா அந்த பாடலுடைய கதை அங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெற்றி அடையத்தான் செய்யும். ஓகே. ஸோ வந்து ஒரு மியூசிக் நீங்கள் ஒரு மூவிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிஜிஎம் உட்பட எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துப்பீங்க? அதுவும் மறுபடியும் அந்த படத்தினுடைய கதையை பொறுத்து தான். இப்போ மரகதக்காடு படம் அது வந்து ஃபுல்லாக காட்டிலே தான் படம் எடுத்திருக்காங்க. 6 பாடலில் வந்து பாட்டை 2 நாளில் கம்போஸ் பண்ணி டைரக்டர்கிட்ட ஓகே வாங்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணி அது லிரிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அது ஒரு சர்டன் டைம் வேணும். ஒவ்வொரு பொருள் செய்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. கொடுத்தா தான் அந்த பொருளாக வரும். இல்லைன்னா அவசரப்பட்டால் சில சமயங்களில் ஷேப் மாறிடும். ஆர்ஆர் ரீரெக்கார்டிங்கில் அதுக்கு உண்மையாகவே ரொம்ப மெனக்கடலை வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப நேட்டிவிட்டியாக கதை பண்ணியிருக்கிறார் அவர். ஸோ அதில் நம்ம வேறு எந்த விதமான கிமிக்ஸும் செய்யாமல் ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதுக்காக மெனக்கெட்டு செஞ்சோம். ரொம்ப அருமையாக. ஓகே. அதுவும் ஒரு கார்டு சம்மந்தப்பட்ட விஷயம்னும் போது அந்த மியூசிக்ஸ் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான மியூசிக்ஸ் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இப்போது காட்டில் நேச்சுரலாக நீங்கள் இப்போது ஒரு இடத்துல அப்படி உட்காந்துருக்கு நிசப்தமாக இருக்கும். சைலண்ட் அது ஒரு பயங்கரமான ஒரு இசை. கூடவே அருவி கொட்டுற சத்தம் எங்கேயோ கேட்கும். எங்கேயோ இருந்தோ டிஸ்டன்ஸில் பறவைகள் கேட்கும், மிருகங்களுடைய சத்தம் கேட்கும், யானை விழுகிற சத்தம் கேட்கும். மறுபடியும் சைலண்ட்டாக இருக்கும். இடி வெட்டும், மழை பெய்யும், திடீர்னு இந்த மாதிரி காற்று. இது எல்லாமே படத்துலையும் இருக்குது. நேச்சுரலாகவே அவங்க ஷூட் பண்ணும்போது என்னெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சோ அதெல்லாம் கூட இயற்கையாகவே ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மெனக்கெட்டு ஒரு வாட்டி லொக்கேஷனுக்கே நாங்கள் போய் வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு அதை சில சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து தான் ஆர்ஆர்
சும்மா எஃபெக்ட்ஸ் மட்டும் போட்டால் போதாது, இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு சொல்லி அதுக்கான மெனக்கெடுகள் ரொம்ப செஞ்சு போட்டோம். நல்லபடியாக தான். ஸோ டோட்டல் 6 சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாமே? மாண்டேஜ் சாங் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே. 2 பாட்டு மாண்டேஜ். ஒன்று லவ் சாங்கு, இன்னொன்று வந்து காட்டில் அவங்க அந்த காட்டுவாசிகள்னால் காட்டுவாசிகள் கிடையாது, காணி மக்கள். அவங்க ஒரு இனத்தை சார்ந்தவங்க. அது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் தான். ஆனால் ஒன்றும் படிப்பறிவு இல்லாத மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் படிக்கலை, அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால டைம் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும் எல்லாமே அவங்களால சொல்ல முடியும். அப்படி அவங்க அனுபவ ரீதியாக அந்த காடாக சேர்ந்து இயற்கையோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம், அங்கே அவங்களுக்குள்ளாலே ஒரு திருமணம் நடக்கும்போது எப்படியெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கதையை அவர் கேட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காரு. அதில் பாடல், இந்த ஜங்கிள்குள்ளாலேயே ஒரு பாடல் அந்த அவங்களுடைய ஃபங்க்ஷனில். அது அந்த பேம்பு அங்கே இருக்கக்கூடிய அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அதுதான், அங்கே இருக்கக்கூடியதை வச்சு தான் அவங்களே மியூசிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்களும் அதே கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே நான் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு நல்ல பாடல். இன்னொன்று அவங்களுடைய காணியில் ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது வந்து சால்வ் ஆகிடும் அவங்களுக்கு. அரசாங்கம் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கும், அவங்க பிறகு சால்வ் பண்ணிவிடுவாங்க, அரசாங்கமே அதை சால்வ் பண்ணி கொடுத்துரும். அப்போ அதில் வந்து ஒரு கேலப்பிங் சாங் இருக்குது, அது நல்லாயிருக்கும். இன்னொரு மலையில் நனைகிற மாதிரி அவங்க லவ்வர்ஸ் 2 பேரும் கொஞ்சம் மலையில் நனைமை கொஞ்சம் இன்டிமெசியாக ஒரு சாங் அப்படி இருக்கும். ஒரு லவ் சாங் இருக்கும், 2 மாண்டேஜ் சாங் இருக்கும். சூப்பர். ஸோ இந்த 6 சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. கிளைமேக்ஸில் ஒரு சாங் PH ரமணின்னு சொல்லி பாம்பேலேருந்து பாடியிருக்காரு, ரொம்ப அருமையாக பாடி எடுத்துருக்காரு. ரொம்ப அது கொஞ்சம் சேசிங்காக இருக்கும். ஓகே. அண்ட் மியூசிக்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, அண்ட் இதில் இன்னும் வந்து நீங்கள் கற்றுக்கணும், இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது மியூசிக்ஸில் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுங்கள்? கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, இது உண்மை. இல்லை நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது அது பொய். ஓகே. அது யாராக இருந்தாலுமே அது உண்மை. டெய்லி ஒவ்வொரு விதமான ஒரு கேள்வியை நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டேருந்தும் நான் ஒவ்வொரு பாடங்கள் படிக்கிறேன் நான், அது உண்மை. இசை கற்றுக்கிட்டது சொன்ன மாதிரி பொன்னுசாமிங்கிறவர் திருச்செந்தூரில் இருக்கும்போது அவர்கிட்டருந்து இசை பயணம் அப்படியே ஆரம்பிக்குது. அப்புறம் அதிலேருந்து எனக்கு ஆல்பம் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் வருது. அப்போ பாடத்தை அங்கேயே ஆரம்பிச்சிட்டேன், அந்த ப்ரொடியூசர்கிட்டே ஆரம்பிச்சிட்டேன். ஃபாதர் டேவிட் மைக்கேலுங்கிறவர் எனக்கு ஒரு ஆல்பம் கொடுக்குறாரு, அங்கேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் மறுபடியும் நான் பாம்பேயில் படிப்புக்காக போயிருக்கும்போது காலிஸ்டோ டிசூசான்னு சொல்லி எனக்கு அங்கே ஒரு மாஸ்டர், அவர் வெஸ்டர்ன் சம்மந்தப்பட்டது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். சொல்லி கொடுப்பாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கலையை தன்வசப்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பிறகு செயல்படுத்துறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க, நம்மளும் சில ஆல்பங்கள் செய்திருக்கோம். அப்படியே இசையை வளர்த்துக்கிட்டேன், இசை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நீங்கள் மியூசிக் எடுத்து படிக்க போகிறேன், மியூசிக் கற்றுக்க போகிறேன் அப்படின்னும் போது? எங்கள் ஊரில் ஒரு சொல்லு இருக்குது, அதே மாதிரி அப்பா சொல்லுவார், பணம் போனால் பிள்ளை வித்த படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு இதில் முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. கீபோர்டு, நல்ல காஸ்ட்லியான கீபோர்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வாங்கி கொடுத்துட்டாரு. அவங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் படிப்புலேயும் இதுலேயும் கவனத்தை செலுத்த முடிஞ்சிச்சு. அதே மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குதோ அதில் நம்பிக்கையோட கவனமாக கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உண்டு. சூப்பர். ஸோ நிறைய பேருக்கு இது மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக. சரி, ஓகே. அண்ட் பாரதி ராஜா சார் வந்து ரொம்ப பாராட்டினதாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக. அவங்க சார் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தாங்க. என்னதோ எனக்கு ஒரு 2 பாட்டு அப்படியே நெஞ்சுக்குள்ளே அப்படியே பூருதியா அப்படின்னாரு. அது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது. விவேக் சார் கூட சொன்னார், அந்த டீசர் அவங்க சார் தான் வெளியிட்டார், இந்த இசையமைப்பாளர் வந்து திரும்பி பேசப்படுவார் அப்படின்னு சொன்னார். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி, சாருக்கும் நன்றி. ஓகே சார். அண்ட் வந்து இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது? இப்போது உலக மகா கேடி ஒரு படம், அப்புறம் மென்மையா கண்ணம்மா, பயங்கரமாக பீர். பயம், பீர்னா என்னன்னு அர்த்தம் கேட்டேன், அது தூய தமிழில் வந்து பயமா, ஃபியர், பயம் அப்படின்னாரு. கண்ணம்மா, உலகமாக கேடி, அப்புறம் ஒரு ஹிந்தி வெல்கம் பேக் காந்தி, அந்த இது பண்ணுறோம். அதில் வைக்கம் விஜயலட்சுமி மேடம் பாடியிருக்கிறாங்க. டாக்கூர் சார், அவர் கவிஞர்
கொல்கத்தா டாக்கூர் கல்கட்டா அவங்க எழுதின பாடலுக்கு. சூப்பர். எப்படி இருந்தது சார் டாக்கூர் சாருடைய லிரிக்ஸில் வைக்கம் அது நான் வேற ஒரு டியூன் கம்போஸ் பண்ணேன். ஓகே. பட் அவர் நமக்கு வேண்டாம், அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே சாருடைய டியூன் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஒரு வெர்ஷன் பண்ணிக்கிங்கன்னார். ஓகே. ஏன்னா அமிதாப் பச்சன் சார் பாடியிருக்காங்க, ஸ்ரேயா கோஷல் மேடம் பாடியிருக்காங்க, நம்ம கிஷோர் குமார் சார் பாடியிருக்காங்க, வேற நிறைய பேர் பாடியிருக்காங்க அந்த பாடல். நம்முடைய ஒரு வெர்ஷன் நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வெர்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த கண்ணம்மா படம்னு ஒன்று சொன்னீங்க, ஸோ அது என்ன மாதிரியான மூவி? அது வந்து பெண், ஓகே, அதுதான் கான்செப்ட். அதில் புரட்சி பெண் பாரதியார் எப்படி ஒரு புதுமை பெண்ணு நம்ம நாட்டில் இருக்கணும், பெண்ணுன்னா எப்படி அடைஞ்சிருக்கக்கூடாது, அது பெண் வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது எப்படி சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பாரதியாரோட பாடல்கள் ஏதாவது அதுல எடுத்துருக்கீங்களா? இருக்கு. ஓகே. அதுக்கு மியூசிக் பண்ணிருக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. அது ஆமா, அது வந்து ஒரு பாட்டு அதுக்கு வேற டியூன் பண்ணிட்டோம். ஓகே. பாரதியார் பாட்டு தான். ஓகே. சோ பாரதியார் எழுதின அந்த பாடலுக்கு நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்க. ஆமா. சூப்பர். சோ அது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அதுவும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு டிஃபரெண்ட் ரிதத்துல அதை பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் சார். இப்போ வந்து தொடர்ந்து வெரைட்டி ஆஃப் மியூசிக்ஸ், வெரைட்டி ஆஃப் மூவிஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. பட் வந்து என்ன ஜானர் ஆஃப் மூவி உங்களுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து மூவிஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பீரியாடிக் மூவிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்களோட ட்ரீம்? ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட். என்ன மாதிரியான ஒரு மூவி? அது ஒரு காவியம் மாதிரி இருக்கணும். அந்த படமே அப்படி ஒரு அருமையான ஒரு மென்மையான ஒரு லவ் பேஸ்டு சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அதில் தான் நிறைய வேலை செய்ய முடியும் மியூசிக்கலி. அதை கொண்டு வர முடியும். அது ஒன்று இருக்குது. ஏற்கனவே நீங்கள் கேட்டதில் உள்ளதில் நான் படிக்கிற நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் காலேஜில் இருக்கும்போது ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம். ஆர்கெஸ்ட்ரா பண்ணி வெளியே இருந்து ஒரு லேடி சிங்கர் மட்டும் கூப்பிடுவோம். மிச்சம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நாங்கள் அது எங்களுக்கும் காசு கொடுத்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆதித்யநாத் காலேஜில் படிக்கும்போது அப்புறம் எம்காம் படிக்கிற நேரத்தில் தான் யூனிவர்சிட்டி லெவலில் காம்படிஷன் வரும்போது அதில் கலந்துக்கிட்டேன். வெஸ்டர்ன் மியூசிக், லைட் மியூசிக் அண்ட் கர்நாடிக். வெஸ்டர்ன் அண்ட் லைட்டில் வந்து கோல்டு மெடல் வாங்கினேன், கர்நாடிக்கில் வந்து பிரான்ஸ் வாங்கினது. அப்படி தான் என்னுடைய மியூசிக் கண்டினியூ ஆச்சு. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக உங்களோட நேரம் வந்து எங்களுக்கு செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ரொம்ப அழகாக உங்களுடைய பாடல்கள் பற்றி எல்லாமே வந்து சொன்னீங்க. அண்ட் வந்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு எங்கள் கலைஞர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். கலைஞர் டிவி நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய சப்போர்ட் எங்கள் மாதிரிப்பட்ட வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ரொம்ப தேவை. என்னுடைய பாடல்களை நீங்கள் கேளுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.